இந்த ஒரு நீட் முறைகேட்டுல உண்மையா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கான விசாரணையானது நடக்கணும். யார் இதை லீக் பண்ணாங்களோ அவங்க மேல கடுமையான ஒரு சட்டத்தை கவர்மெண்ட் எடுக்கணும். அது மட்டும் இல்லாம மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவருடைய பதவியை விட்டு விலகணும் சொல்லிட்டு எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இஷ்யூ நடந்ததுக்கு அவருமே மெயின் காரணம் சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. இன்னொரு ஒரு கோரிக்கையாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவங்க நிவாரணமா கொடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த இஷ்யூனால பல பேர் அவங்களோட உயிரை இழந்திருக்காங்க. அவங்களுடைய குடும்பங்களுக்கு நிவாரணமாக பண உதவி பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. முதல்ல ஸ்டார்டிங்ல இந்த ஜந்தர் மந்தர்ன்ற ஒரு இடத்துல தான் இந்த ஒரு போராட்டமானது அமைதியா நடக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ரொடெஸ்ட்ல பல ஊர்ல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுமே வந்து கலந்துக்கிறாங்க. இந்த ப்ரொடெஸ்டுக்கு மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள், பேரண்ட்ஸ்னு எல்லாருமே சப்போர்ட்டும் பண்றாங்க. இவ்வளவு பேர் இந்த ஒரு ப்ரொடெஸ்ட்ல வராங்க. இதனால சன்செட் சலோன்ற ஒரு பேரணியுமே அறிவிக்கிறாங்க. நாடாளுமன்றத்தோட கூட்டத்தொடர்ல இந்த ஒரு இஷ்யூவை பத்தி விவரிக்கணும்ன்ற ஒரு கோரிக்கையும் அவங்க வைக்கிறாங்க.